போட்டாலும் பார்த்துக்கோ ஏறிடுவியா ஏறிடுவியாமா அது பிரச்சனை இல்லை வேற வெடி எதுக்கு வேணாம் பார்த்துக்கலாம் தானே முதல் தடவை அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் ஓகே இந்த மலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் மண்ணை கவுரமா ஆமா நான் கூட மானுன்னு நினைச்சேன் மாமா லிவர் முன்னாடி போயிடுச்சுல அவரு ஏறி பிடிக்க முடியல கீழே போட்டதில்ல சிந்து ஸோ அதனால் வந்து சைடில் ஒரு பாதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது வழியாக வந்துட்டேன் ஆனால் வந்து மெயின் ரூட்டில் வரல ஏன்னா சுத்தமாக வண்டி வந்து ஏறவே மாட்டேங்குது அது அந்த டயர் சுற்றிக்கிட்டே இருக்குது டயர் சுற்றிட்டே இருக்கு மீன்ஸ் க்ரிப்பே இல்லை டயரில் ஸோ அதனால் வந்து சுற்றி தான் வந்தோம் எனிவே மேலே வந்தாச்சு ஸோ இதுதான் வியூ மேலே அஞ்சு பத்து பேசுங்க மூன்று கலரா வச்சேன் சரிக்கா பாய்க்கா நான் மூன்று கலரா வச்சேன் ஆனால் எந்திரிக்கலையே சித்தப்பா வந்துட போறாரு கொஞ்சம் தாமா வந்துட போறாரு சரிக்கா ஆமா நான் கூட மானுன்னு நினைச்சேன் மாமா அதான் நான் மானுன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இல்ல ஆல்ரெடி அஜித்னு ஒரு ஆள் அவர் நாயை போடியில காணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாப்ல இதே மாதிரி இருந்துச்சு இருக்க வாய்ப்பு இருக்கு கேட்டுக்கிறேன் பெட்ரோல் இருக்கு மீன் வந்து அது சின்னது அந்த மீன் தான் வேணும் மசாலா வேணும் Wow!
அப்போ நீ வட்டு போட்டாங்க தம்பி பார்த்துக்கோ ஏறிடுவியா ஏறிடுவோம் அது பிரச்சனை இல்லை வேடா வேற ரெடி எதுக்கு வேணாம் பார்த்துக்கலாம் வேணாம் முதல் தடவை அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் நான் நீ இங்கே எங்கேயும் வந்துடுவேன் எனக்கு இன்னும் என்ன யாரும் நம்ம வந்துடுறேன் பரவாயில்லடா இல்லைன்னு வருது ஓகே இந்த மலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் மண்ணை கவுரமா கீரில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது மாமா கீரில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஓடி வந்தது தப்பா போச்சு ஓடி வந்தது கீரில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது வண்டியை பிடிச்சிக்கோ இந்த வர அதுக்கு வரேன் பிடிச்சிட்டு நீ நல்லா நில்லு ம் நின்றுட்டியா ம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதுவா வண்டி தூக்கக்கூடாது டயர் தான் சுத்துது ஆமாம் வண்டியை தூக்கக்கூடாது வண்டியை தூக்கணும்னு வச்சுக்கோ கிரிப்பு கிடைக்காது இது എല്ലാ ഭക്തജനങ്ങളെയും പൂപ്പാറ ശ്രീ മഹാദേവ ക്ഷേത്രാഗ്രഹത്തിലേക്ക് ഭാഗവത് നാമത്തിൽ സ്വാഗതം ചെയ്യുന്നു. തിരുവുത്സവം ഒന്നാകുന്ന 1 മണിക്ക്
ரொம்ப ஒரு மாதிரி டஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் டயர் வந்து ஜாப்பர் டயரு, ரெண்டுமே வந்து ஜாப்பர் டயர். 450 ஜாப்பர் டயரு, எக்ஸ்பல்ஸும் ஜாப்பர் டயர்னால அவங்களுக்கு சுத்தமாக எனக்கு கிரிப்பே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து சைடில் ஒரு பாதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வழியாக வந்துட்டேன். ஆனால் வந்து மெயின் ரூட்டில் வரல. ஏன்னா சுத்தமாக வண்டி வந்து ஏறவே மாட்டேங்குது. அது அந்த டயர் சுற்றிக்கிட்டே இருக்குது. டயர் சுற்றிட்டே இருக்கு மீன்ஸ் கிரிப்பே இல்லை டயரில். ஸோ அதனால் வந்து சுற்றி தான் வந்தோம். எனிவும் மேலே வந்தாச்சு. ஸோ இதுதான் வியூ மேலே. நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து வந்திருந்தாங்க, நடந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா பூம்பாறை பக்கத்தில் இருக்குது. பூம்பாறைலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு கீழேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸு. ஸோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸு. அதே மாதிரி இந்த மலைக்கிட்ட வர்றதுக்கு ஒரு அதிகபட்சம் 2 மலை, ரெண்டு பீக் மலை, அவ்வளோதான் மொத்தம் ஆஃப் ரோடேவும். ஆஃப் ரோடு வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய ஆஃப் ரோடெலாம் கிடையாது. லாஸ்ட் இது இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மிச்சப்படியெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு 450 வர்றதுக்கு. ஆனால் 450 சுத்தமாக கிரிப்பில் ஸ்பின் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அங்கங்கே கிரிப் இல்லாமல் வந்து வண்டி ஸ்பின் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதான் இருந்துச்சு. இந்த இது ஹேண்டில் பார்ஸ் கொஞ்சம் பெண்ட் ஆகுது. கையெல்லாம் வலிக்குது, ரிஸ்டெல்லாம் வலிக்குது. ஆமாம், இது பெண்டாக இருக்குல்ல, வலிக்குது. அது மாதிரி இந்த லிவர் முன்னாடி போயிடுச்சுல, அவர் ஏறி பிடிக்க முடியல. சரி, வண்டி நல்லா பவர் தான் இருக்குது. இந்த இருக்கு. இது மட்டும் டயர் மட்டும் நல்லா இருந்துச்சுக்கோ, சூப்பராக. டயரு ஆயில் மாற்றிட்டு கிளச்சு வந்து லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். லூஸாக ஆடாக வருது. நல்லா இல்லை, கீர் போகிறப்ப சவுண்டு கேட்குது. அதுதான் செயினுக்கு ஆயில், செயினுக்கு கிரீஸ் வச்சு செயினில் படித்தேன். முருஷு மலை. என்ன மலை? முருஷு மலை. நீ அப்படியே போ. ஏன்னா நீ போயிட்டு ஒதுங்கி இல்லை, ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். அப்படியே வந்து